அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ராசிகளை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வர சனி பெயர்ச்சியோட பலன்கள் குறிப்பிட்ட ராசிக்கு மட்டும்தான் சொல்ல போகிறேன். எந்த ராசிக்கு உண்டான பலன்கள் தேவையோ உங்கள் ராசிக்கு மட்டும் கேளுங்க. இதை தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாள் பண்ணுங்க. கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ராசிக்கு பதிவில் இருக்கும், வீடியோவில் இருக்கும். இப்போ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 11/12/2024 கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி, அதாவது மறுநாள் காலையில் 1:10 வரைக்கும் இருக்குது. சர்வ ஏகாதசியாக இருக்குது. அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் காலையில் 11:45 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. இன்னைக்கு நாள் முழுக்க மரண யோகமாக இருக்குது. ஏகாதசி விரதம் வேற இருக்குது. பெருமாள் வழிபாடு செய்கிறதா இருக்கும். புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. யோகம் சரியில்லாத காரணத்தினால நட்சத்திரமும் திதியும் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஆனால் யோகம் சரியில்லாதனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:21க்கும் சூரியன் மறைவு மாலை 5:43க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை 9:30 முதல் 10:30 வரை இருக்குது. மாலை 4:30 முதல் 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 வரை இருக்குது. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. ராகு காலம் பார்த்தீங்கன்னா பகல் 12 மணி முதல் 1:30 வரை இருக்குது. யமகண்டம் காலையில் 7:30 முதல் 9 மணி வரை இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா பகல் 10:30 முதல் 12 மணி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமாக இருக்குது. வேண்டுதல் வைக்கலாம், உணவு வழங்கலாம், பூநூல் கல்யாணம் பண்ணுறது, திருமணம் செய்கிறது, நகை அணிகிறது, விதை விதைக்க, பயணம் மேற்கொள்ள, குடமுழுக்கு செய்கிறதுக்கும், வீடு கட்ட துவங்க, மருந்து சாப்பிட ஆரம்பிக்க, குளம் வெட்ட, நல்ல செயல் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. ஏகாதசி திதியில் பார்த்திங்கன்னா திருமணம், உழவு, விருந்து இருக்கிறது. அதே மாதிரி விரதம் செய்கிறதும் இன்னைக்கு நல்லதாக இருக்கும். நகை, இடம் செய்கிறது, சிற்பம் ஆகிய செயல்களை செய்யறதுக்கு உகந்த திதியாக தான் இருக்குது. கிரகநிலைகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எல்லாமே அதே இதுதான் இருக்குது. இன்றைக்கி மீன ராசிலையும் மேஷ ராசிலையும் சந்திரன் இருக்குது. சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு முயற்சி, ரிஷப ராசிக்கு அமைதி, மிதுன ராசிக்கு அசதி, கடக ராசிக்கு இறை வழிபாடு, சிம்ம ராசிக்கு பணம், கன்னி ராசிக்கு பந்தயம், துலாம் ராசிக்கு அசதி, விருச்சிக ராசிக்கு கோபம், தனுசு ராசிக்கு திட்டம், மகர ராசிக்கு அடக்கம், கும்ப ராசிக்கு ஆர்வம், மீன ராசிக்கு சாதனை. இன்னைக்கு இது கிரகநிலைகள் சந்திரனை பொறுத்து ஒற்றை வார்த்தை ராசி பலன் இருக்குது. இந்த நாள் முழுக்க சராசரி நாளாக தான் இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்குது. சில சூழ்நிலைகள் சாதகமாகவும் சில சூழ்நிலைகள் கடினமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களோட வேலைகளை, காரியங்களை எல்லாமே உங்களோட முழு ஆற்றலையும் செலுத்த வேண்டி இருக்கிற மாதிரி இருக்கும். பொழுதுபோக்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குனீங்கன்னா கொஞ்சம் மனசில் அமைதியாக இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் நல்லதாக இருக்கும். இன்றைக்கி புதிய அனுபவங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஆனால் உடனே இல்லை, அதுக்கு உண்டான பாதை அமையும். வேலையில் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க உங்களோட பொறுப்பு அறிஞ்சு வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வங்கி கடன் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூடுதல் பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அது கட்டாயமாக உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருத்தத்தை தர மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக கையாள வேண்டி இருக்குது. செய்யக்கூடிய வேலைகளை, காரியங்களை திட்டமிட்டு பொறுமையோடும் தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக இருக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு வார்த்தையும் பேசிட்டு பின்னாடி கொட்டிட்டு அள்ள முடியாது. பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இருக்குது, வரவு இருக்குது, ஆனாலும் செலவுகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சீதோஷ நிலை காரணமாக தொண்டை வலி இல்லைன்னா சளி அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்பானங்களை தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன்களை சாதகமாக எடுத்துக்கோங்க.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள், விரயங்கள், வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. கடன் வாங்காம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா, தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. உடல்நிலையில கவனமா இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லதா இருக்கும். வேலை செய்ற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, பிரச்சனை இல்லாம போகும். தெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா, இன்னைக்கு மனசுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு வந்து அ சில அசௌகரியங்களையும், சௌகரியங்களையும் பார்த்து அனுபவிக்கிற மாரி தான் இருக்கு. பேசும்போது கொஞ்சம் இனிமையான வார்த்தைகள பேசுறது நல்லது. அப்பதான் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கைய வளர்த்துக்கிறதும், விடாமுயற்சிய வளர்த்துக்கிறதும், சோம்பல் இல்லாம பார்த்துக்கிறதும் நல்லதா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட வேலைகள நேரத்தில முடிக்கிறதுக்கு கொஞ்சம் அசதியா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சின்னதா ஓய்வு எடுத்துக்கிட்டு, உங்க வேலைகள மன உறுதியோட நேரத்தில முடிக்கிற மாதிரி செய்றது நல்லது. திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொண கூட இன்னைக்கு நேர்மையாவும், நம்பிக்கையாவும் உறவு மேற்கொள்ள வேண்டியது இருக்கு. அப்பதான் வந்து மகிழ்ச்சியும், திருப்தியும் இருக்கிற மாதிரி இருக்கும். அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் இருக்கு, செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதிக அளவுல செலவு இருக்கிறதுனால சேமிக்க முடியாது. ஆனாலும் கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்துல கொஞ்சம் அசதியும், சோம்பேறித்தனமும் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. சுறுசுறுப்பா நாள கொண்டு போனீங்கன்னா, ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சிந்திச்சு செயல்படுங்க. கவனமா இருங்க. செலவு பண்ற கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு வந்து நீங்க சுறுசுறுப்போட இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட கடினமான முயற்சி கூட நல்ல ஒரு அ காரியத்தில சாதகமான பலன்களை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எல்லா வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிக்கிற பக்குவம் இருக்கு. குடும்பத்தோட பயணம் மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலை செய்றவங்களுக்கு வேலை பளு குறையிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு உங்களோட மனசும், புத்தியும் ரொம்பவே தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட செயல்கள திறமையா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களுக்கு பொருத்தமான செயல்கள செஞ்சு, உங்களோட நிலைய மேம்படுத்தக்கூடிய நாளா இருக்கும். இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு பல நல்ல பலன்களை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. செய்ற காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றி பெறா மாதிரி சிந்திச்சு செயல்படுறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை செய்ற இடத்துல நல்ல ஒரு வெற்றியும், அதே மாதிரி விவேகமான வேலையா தான் இருக்கு. உங்களோட கடின உழைப்புக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தட்டி கழிக்காதீங்க. பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட வெளிப்படையா கருத்துக்கள பகிர்ந்து கொள்றது நல்லது. அது அ உங்களுக்கு நல்ல எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி பற்றிய ஆலோசனையா இருக்கும். மனசு விட்டு பேசுங்க. சில முடிவுகள எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. லாபம் தரா மாதிரி முதலீட்லயும் இன்னைக்கு திட்டங்கள்ல பங்கு கொள்ள வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாள்ல கரெக்ட்டா உங்களுக்கு பொருத்தமான திட்டத்துல சேமிப்பு திட்டத்திலயும், முதலீடு திட்டத்திலயும் சேர்ந்து பலனடையறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும், ஆரோக்கியமான வாழ்க்கைய ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்லாம நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏற்றமிக்க நாளா தான் இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆ சராசரி ஒரு நாளா தான் இருக்கும். கொஞ்சம் பதட்டமும் இருக்கும், சந்தோஷமும் கலந்த மாரி தான் இருக்கு. நீங்க தொழில்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெனச்சபடி காரியத்த செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கவனமா உங்களோட காரியங்கள செய்றது நல்லது. திருமண சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலையிலயும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளா தான் இருக்கு. நீங்க எந்த விஷயத்தையும் இன்னைக்கு லேசா எடுத்துட்டு போறதுனால, மனசுல அமைதிய உணரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. கூடுதல் பொறுப்புகள் தான் உங்களுக்கு கொஞ்சம் தட்டி கழிக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நைட்ல தூங்காம இருக்கிறத பார்த்துக்கிறது நல்லது. அதிக அளவுல ஓய்வு தேவைப்படுது.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சிறந்த பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு போட்டாலும், உங்களோட வேலைகள வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சௌகரியங்கள விட்டு குடுத்து, உங்களோட அனுபவத்த பயன்படுத்தி, நல்ல ஒரு ஆ திறமைய வெளிக்காட்டி, நல்ல திட்டமிட்ட செயல்பாடு சாதகமான பலனை ஏற்படுத்தி குடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அ அப் அண்ட் டவுன் தான் இருக்கு. ஈகோவும் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும், உறவுல மேம்படுத்தக்கூடிய புரிதலும், அந்யோன்யமும் அதிகமா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் இருக்கு. ஆனா, பொறுப்புகள் காரணமா செலவுகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு தேவைகள பூர்த்தி செய்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கட்டுப்படுத்துனீங்கன்னா போதுமானதா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். இல்ல கவலைப்படாதீங்க. எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்ல. சின்ன ஒரு செலவு தான். அத செய்றது தப்பில்லை. ஆக மொத்தம் கடகராசிக்கு கலவையான ஒரு நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் கவனமா ஒரு 10, 11 மணி வரைக்கும் பொறுமையா இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. அத வச்சுக்கிட்டு நாள அ குழப்பிக்காதீங்க. பொறுமையா இன்னைக்கு காலையில ஓட்டிட்டீங்கன்னா, பகலுக்கு மேல உங்களுக்கு நாள் நல்லாவே இருக்கு. கொடுக்கல் வாங்கல் பண்றவங்க, வியாபாரம் செய்றவங்க, கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலயும் அ நிதானமா இருந்தீங்கன்னா நல்லதா இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள் பகலுக்கு மேல கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்களோட காரியங்கள், செயல்கள்ல கவனமான செயல்பாடு தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டம் இல்லாம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா சாதகமா இருக்கு. எந்த ஒரு விஷயம் செய்யும்போதும், ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு தவறு நடக்காம பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட காலையில கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருக்கு. திட்டமிட்டு காலையில பொறுமையா யோசிச்சு எல்லா வேலைகளையும் திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா, மதியத்துக்கு மேல உங்களுக்கு வேலைகள் எல்லாமே சுமூகமா நடக்கிற மாதிரி இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலையில டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. அது மாலையில நல்லா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. முடிஞ்சா தொணக்கூட இன்னைக்கு வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா, சந்தோஷமான தருணங்கள அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும், செலவும் இருக்கிற மாதிரி இருக்கு. காலையில விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. காலையில கொஞ்சம் கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கும், கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கிற மனக்குழப்பத்த நாள் முழுக்க கொண்டு போயிடாதீங்க. அப்பப்ப அந்த இடத்துல முடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லதா இருக்கும். விட்டு குடுத்து போயிட்டீங்கன்னா, டென்ஷன் ஆகாம நாள கொண்டு போனாலே நல்லது. அதிக அளவு ஓய்வு எடுத்தீங்கன்னா சாதகமாக இருக்கும். ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு குழப்பம் நிறைஞ்ச ஒரு நாளா தான் இருக்கு. கவனமா சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சாப்பாட்டு விஷயத்தில கவனமா இருக்கிறது நல்லது. ஆ இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. மேலதிகாரிகள் கூட தேவையில்லாத வீண் வாக்குவாதமோ, பிரச்சனையோ பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. கவனமா பயணங்கள்லயும், பணத்த கையாளும்போதும் இன்னைக்கு கவனமா செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமா ஆக்குறதுக்கு சில முயற்சிகளும், கடின உழைப்பும் தேவைப்படுது. மனசுல இருக்க பதட்டத்தையும், குழப்பத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, உங்களோட செயல்கள், காரியங்கள்ல மனச ஒருநிலைப்படுத்தி செஞ்சீங்கன்னா, வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நாளோட நேரத்த கால்குலேட் பண்ணி உங்களோட வேலைகள செஞ்சு முடிக்கிறது நல்லது. நீங்க மனசுல ஓரளவுக்கு குழப்பம் இல்லாம இருந்தாலே, இந்த நாள் கொஞ்சம் அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அ பொறுப்போடவும், சிரத்தையோடையும் வேலை செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட கடின முயற்சி இருந்தா மட்டும் இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கு. நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல கடினமான பணிகள ஈஸியா முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு பிராக்டிஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பேசுறத கம்மி பண்றது நல்லது. ஆ அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள செய்றது நல்லது. புரிதல் ஏற்படவும்,
புரிதல வளர்க்கறதுக்கும், இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில பொருட்கள் வாங்கி குடுத்தீங்கன்னா, சந்தோஷம் கூடும். மனசுல கொஞ்சம் திருப்தியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. செலவுகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியம். விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும், குழப்பமும் தான் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஓய்வெடுங்க. நல்ல ரிலாக்ஸ் பண்றதுக்கு என்ன செய்ய முடியுமோ, அத செய்றது நல்லது. ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு கொஞ்சம் கலவையான கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்களுக்கு ஏற்றமும், சந்தோஷமும் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தில சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது. பூர்வீக சொத்துக்கள் வழியில அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்களோட பிரச்சனைகளுக்கு உறவினர்கள் பார்த்தீங்கன்னா, பக்கபலமா இருந்து உதவக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமா தான் இருக்கு. உங்களோட கடினமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிக்கிற மாதிரி இருப்பீங்க. உங்களோட அ கொஞ்சம் செயல்கள், காரியங்கள்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு மனசும், புத்தியும் தெளிவா இருக்கிறனால, முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. எந்த வாய்ப்பையும் தவற விடாதீங்க. கணவன் வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலைய சுறுசுறுப்பா, மகிழ்ச்சியா செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். நீங்க கூட வேலை செய்றவங்களோ, இல்லன்னா மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல மதிப்பையும், பாராட்டையும் பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. இன்னைக்கு உங்களோட செயல்திறன் நல்ல ஒரு திருப்தி தெரியும். உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நேர்மையான அணுகுமுறை துணைக்குள்ள இருக்கிறது சந்தோஷமா ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு புரிதல வளர்க்கறதுக்கும் உதவியா இருக்கு. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. டைம வேஸ்ட் பண்ணாம தொண கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நிதி நிலைமை சாதகமாகவும், உங்களோட தேவைகள பூர்த்தி செஞ்சுக்கொள்ள போதுமானதுமா இருக்கு. அதனால சேமிப்பு வளரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். அதிக அளவுல சேமிக்கிறது நல்லது. கொஞ்சம் செலவுகள கண்காணிச்சீங்கன்னா நல்லதா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட தைரியமான மனநிலை காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த குறைபாடும் கிடையாது. துலாம் ராசிக்கு ஏற்றமிக்க வரமான நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். குடும்பத்தில சந்தோஷம் ஏற்படுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகளும், தடைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அத காரணமா கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு, எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா, நல்லதா இருக்கும். பெருசா எதுவும் யோசிக்க வேண்டாம். பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். கூட பிறந்தவங்களோட சுமூகமான உறவு இருக்கிற மாதிரி இருக்கு. வியாபாரத்துல வருமானம் ரெட்டிப்பாகுற மாதிரி இருக்கு. உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் குறையிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனைகள் குறைய நெறைய வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும், தன்னம்பிக்கையும் வேலைகள நேரத்தில முடிக்கிற மாதிரி இருக்கு. வேலை இன்னைக்கு அதிகமா இருந்தாலும் கூட, உங்களோட திட்டமிட்டபடி பணிகள செஞ்சு கவனமா முடிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜாலியா உங்களோட வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட உணர்ச்சி வசப்படாம, அ அன்பா, பாசமா இன்னைக்கு 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஆ நாளா தான் இருக்கு. இனிமையான தருணங்கள் அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. ஆ ஃப்ரெண்ட்ஸுக்கு கூடவோ, தொணக்கூடவோ, குடும்பத்தோடவோ இன்னைக்கு வெளியில போயிட்டு வர்றது மனசுக்கு நிம்மதியை தரும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். சேமிப்பு கொஞ்சம் அவசியமா இருக்கு. செலவுகள பார்க்கறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கால் வலி, உடல் வலி ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் கலவையான நாளா தான் இருக்கு. பார்த்து
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக காரியங்களுக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கும். அ பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிற மாதிரி இருக்கு. அ அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா இன்னைக்கு எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, புதிய வாகனம் வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. எந்த ஒரு செய்யக்கூடிய செயல் காரியங்கள்லயும் பொறுமையாவும், நிதானமாவும் சென் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். இல்லன்னா, எந்த ஒரு விஷயமும் பிரச்சனையாகாம பார்த்துக்கிறது நல்லது. நீங்க உங்க செயல்கள், காரியங்கள்ல தடை தாமதங்கள்னால சமநிலைய இழக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா, நாள் கொஞ்சம் இனிமையாவே போகும். முக்கிய முடிவுகள் இன்னைக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு செய்றது நல்லதா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு அதிகமான பணிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சலிப்பூட்டுற மாரி தான் இருக்கும். எந்த ஒரு அ வேலையும் கவனமா செய்றது நல்லது. இன்னைக்கு நீங்க வேலை மாற்றத்துக்கு எதிர்பார்க்காதீங்க. எந்த ஒரு பலனும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும், பிரச்சனையான மனநிலையும், கடுமையான வார்த்தைகள தொணக்கிட்ட பயன்படுத்துற மாதிரி இருக்கு. உங்களோட எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா, நிதானமா யோசிச்சு பேசுறது நல்லது. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போறது நல்லது. துணைய அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அதிகமான செலவுகள், பொறுப்புகள் காரணமா இருக்கு. அது உங்களுக்கு கூடுதல் சுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. வருத்தப்படாதீங்க. செலவுகள கொஞ்சம் கண்காணிச்சீங்கன்னா போதுமான இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக ஈடுபாடு ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு பலன, ஆறுதல தரா மாதிரி தான் இருக்கும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் நல்லதும் இருக்கு. பார்த்து நாள கொண்டு போனீங்கன்னா, கெட்டதையும் நல்லதாக்க முடியும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு வேலையில எதிர்பாராத வீண் பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் பொறுப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி வீட்லயும் சரி, பொறுப்புகள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள சமாளிக்க கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு சின்ன சின்ன சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. முக்கிய முடிவுகள், முக்கிய இலக்க அடைய நீங்க திட்டமிட்டு உங்களோட காரியங்கள செய்றது நல்லது. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆ முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு யோசிங்க. கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு தொழில்லயும் சரி, வேலை செய்ற இடத்துலயும் சரி, குடும்பத்தோடயும் சரி, அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். சிக்கனமா இன்னைக்கு இருந்தீங்கன்னா, நாள் கொஞ்சம் சாதகமா இருக்கும். உறவினர்கள் ஒரு சிலருக்கு உதவியா இருக்கிறதுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு அதிக வேலை இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, புதிய வாய்ப்புகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களோட வேலைகள அ திறமையாவும், விரைவாவும் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். அணுகுமுறையில கொஞ்சம் உறுதியோட செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. ப்ரொஃபஷனலா இன்னைக்கு உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிறந்த அமைதியான தருணங்கள அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுங்க. இனிமையா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. கடுமையான வார்த்தைகள பயன்படுத்தாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்களோட சேமிப்பு ஆற்றல் சிறந்த முறையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ இருந்தாலும் கையில இருக்கிற பணம் அதிக அளவுல செலவுகள் ஆகுற மாதிரி இருக்கு. செலவுகள கட்டுப்படுத்துனீங்கன்னா, அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உங்களோட மன உறுதிய வளர்த்துக்கிட்டீங்கன்னா, ஆரோக்கியத்த சிறப்பா பார்த்துக்க உதவியா இருக்கும். ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஆற்றல் மிக்க நாளா தான் இருக்கு. சந்தோஷமா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு கொஞ்சம் பொருளாதாரம் சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ கொஞ்சம் விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லதா இருக்கும். உங்ககிட்ட இன்னைக்கு ஆ கோவமும், ஆ தன்னிலை மறக்கிறதும் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாதீங்க. செலவுகள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடங்கி தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பசங்களோட படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கு. வீட்டுக்கு தேவையான அ விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிற மாதிரி இருக்கும். கூட பொறந்தவங்களோட ஆதரவு இன்னைக்கு நல்லாவே இருக்கு. அ இன்னைக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா, அ நிதானமா செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள் போகும். சில மதிப்பு மிக்க வாய்ப்புகள கிடைக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வேலையில உங்களோட சுறுசுறுப்பும், உங்களோட தெளிவான மனநிலையும் எந்த ஒரு விஷயத்திலயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். பணிகள தேங்கி நிக்காம சுறுசுறுப்பா செஞ்சு முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்றது உங்களோட நல்ல பலனை தரா மாதிரி இருக்கும். நேரத்துக்கு முடிச்சுட்டு நல்ல பேரும், பாராட்டும் பெறக்கூடிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட மனசுல நல்ல ஒரு தெளிவான மனநிலையோட இருக்கிறனால, தொணக்கூட நல்லிணக்கத்தோடவும், புரிதலோடவும் இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தையும் ஜாலியா, ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்கிட்டு போறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா பார்க்க வேணாம். தொணக்கூட அதிக அளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு. பயன்படுத்திக்கங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுகள் நெறையவே இருக்கு. சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ம் செலவுகள கட்டுப்படுத்தி இன்னைக்கு முயற்சிகள் செஞ்சீங்கன்னா, அதிகமான பணத்த சேமிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. சிறந்த ஆரோக்கியம் உங்ககிட்ட சிறப்பாவே இருக்கு. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம், செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வீட்ல இருக்கிறவங்களோட ஒற்றுமை குறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு சுப செலவுகளோ அப்படின்ற பேர்ல வீண் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள்றது நல்லது. தொழில் செய்றவங்க சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஆடம்பர செலவுகள குறைச்சீங்கன்னா, பண பிரச்சனைய தவிர்க்கக்கூடிய நாளா இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு நீங்க பதட்டம் இல்லாம அமைதியா நாள கொண்டு போனீங்கன்னா, மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும். மனசுல உற்சாகமும், தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கிறது நல்லது. இல்லன்னா வந்து ஆ பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. சில தடைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களோட வளர்ச்சிய பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது. ஆ உங்களோட செயல்கள், காரியங்கள்ல திட்டமிட்டு செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, உங்க கிட்ட இருக்கிற பதட்டம் காரணமா, சின்னதா மோதல்கள் வேலையில ஏற்படுற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்க, மேலதிகாரிகள் எல்லாரையும் அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். அதிக பணிகள் இருக்கிறதுனால, உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலைகள் நெறையவே இருக்கு. திட்டமிட்டு செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பழைய குடும்ப பிரச்சனை காரணமா, ஆ சின்னதா கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கருத்துள்ள பேச்சு, வார்த்தைகள பார்த்து பேசும்போது கவனமா பார்த்து பேசுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து நிதியில தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் அதிகமா இருக்கிறனால செலவுகள கட்டுப்படுத்த முடியாது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற பதட்டமான சூழ்நிலை, ஆரோக்கியத்த கொஞ்சம் குழப்பத்துல ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மீன ராசிக்கு கவனமா இருக்க வேண்டிய பொறுப்புகள் நிறைஞ்ச ஒரு நாளா தான் இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த ராசி எந்த ராசி நீங்க பார்க்குறீங்களோ, அந்த ராசிக்கு உண்டான பேரை நீங்க கமெண்ட்ல எவ்வளோ பேர் சொல்றீங்களோ, அந்த ராசிக்கு உண்டான சனி பெயர்ச்சி பலன், அதுவும் வந்து சனி பெயர்ச்சினா வெறும் சனியோட பலன் மத்த ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி வெறும் சனியோட பலன் கிடையாது. எல்லா கிரக நிலைகளையும் ஆராய்ஞ்சு தெளிவா சொல்லப்படும். எத வந்து எப்படி சமாளிக்கிறது, எப்போ சமாளிக்கிறதுன்னு தெளிவா புரியிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே பிராக்டிகலா இருக்குமே தவிர, எந்த ஒரு ஆ கிரக நிலைகள வச்சு தான் இருக்குமே தவிர, எதுவும் வந்து பெருசா வந்து பூதகரமா இருக்காது. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. கவனம். நன்றி, வணக்கம்.